Hello, greetings to my dear students. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட் 6 நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி இதுல 5 லெக்சர்ஸ் நான் அப்லோட் பண்ணிருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பார்க்காதவங்க மறக்காம போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் எல்லா வீடியோஸ்க்கான லிங்க்கும் தரேன். இதுக்கு நான் ஒரு செப்பரேட்டா ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதுக்கான லிங்க்கும் தரேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். முக்கியமா நீங்க ஃபர்ஸ்ட் லெக்சர் பார்த்தே ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெக்சர்ல தான் நம்ம ஏன் இந்த கிராஃபிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் படிக்கணும் சார். எது ஒரு அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனா எக்ஸ்னா எக்ஸாவே இருந்துட்டு போதே, அதுக்கே ஒரு கிராஃபை வரைஞ்சி அந்த கிராஃப்ல இதுதான் அந்த ஃபங்க்ஷன், இதுதான் இந்த ஃபங்க்ஷன், எதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் நான் டெப்த்தாக இதுக்குன்னே நான் சொன்னேன். இதில் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு போன லெக்சரில் கவர் பண்ண மாதிரி ஒரு ஸ்பீடாக சல்லுன்னு முடிச்சிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் லெக்சருக்குள்ளார போகலாம். ஆல்ரெடி நான் 5 லெக்சர்ஸ் சொன்னேன்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பாலினாமியல், ரேஷனல், இது ரெண்டும் முடிச்சிட்டோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பார்க்க போறது இர்ரேஷனல். இர்ரேஷனல்ல ஒரு 2 லெக்சர் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பீஸ் வைஸ் ஃபங்க்ஷன். நான் முன்னாடியே சொன்னதா பீஸ் வைஸ் ஃபங்க்ஷன்லாம் நான் வீடியோஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜருக்கு அப்லோட் பண்ணிட்டேன், லீஸ்ட் ஃப்ராக்ஷனல் பார்ட், மாடுலஸ் மூணுத்துக்கும் அப்லோட் பண்ணிருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பார்க்காதவங்க மறக்காம போய் பாருங்க. சிக்னம் ஃபங்க்ஷன் ஆன் தி ப்ராசஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வெரி சூன் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ், முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு நிறைய கேட்குறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இர்ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இர்ரேஷனல் ஃபங்க்ஷனா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இர்ரேஷனல் ஃபங்க்ஷனா என்ன மை டியர், பொதுவாக ஃபங்க்ஷன் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு இன்புட் இருக்கும், சம் ப்ராசஸிங் நடக்கும், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார எனக்கு அவுட்புட் கிடைக்கும். இந்த இடத்துல இர்ரேஷனல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஒரு இன்புட் கொடுப்பேன், அந்த இன்புட்டை இர்ரேஷனல் நம்பராக மாற்றி விட்டுருவார். அது எப்படி சார் அவர் மாற்றுவார் அப்படிங்கிறதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கிராஃப் பார்ப்போம், இந்த ஃபங்க்ஷனுக்கான கிராஃப் எப்படி வருது. அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம கிராஃபை வச்சு ஃபுல் ரிசர்ச் இறங்கி அடிக்கிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா த அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் கண்டெய்னிங் த டேர்ம்ஸ் ஹேவிங் நான் இன்டெக்ரல் ரேஷனல் பவர்ஸ் ஆஃப் எக்ஸ். அதாவது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் இன்டெக்ரல் ரேஷனல் பவர்ஸ். இப்போ எக்ஸ் இருக்குன்னா நான் இன்டெக்ரல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷனலாகவும் இருக்கக்கூடாதான். அதாச்சும் நான் இன்டெக்ரல் ரேஷனல் பவர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆர் கால்ட் இர்ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது இப்படி எந்த வேல்யூஸ் இருக்கக்கூடாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து நார்மல் பாலினாமியல் ஃபங்க்ஷன். இதையே நான் எக்ஸ் பவர்ல எழுதுனா அப்போ இது இர்ரேஷனலாக மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவே போன லெக்சரில் பார்த்தீங்கன்னா நான் ரேஷனல் ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்துருப்பேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, அது ரேஷனல் வேல்யூஸை கொடுக்கும். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். இப்போ ரேஷனல்னா நான் அப்படியே உல்ட்டா வைக்கிடுவேன். எனக்கு எந்த பாலினாமியல் இருக்கோ, இப்போ 1/x²னா 1/x, சாரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், x²னா 1/x² மாறிடும். x³ 1/x³, அது ரேஷனல். அதுவே இர்ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ்னா எக்ஸ் பவர்ல மாறும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து நீங்க மைனூட்டா நோட் பண்ண வேண்டிய விஷயம். இது ஒன்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஜேஇ மெயின்ஸ் மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு. ஓகே, ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து சொல்ல வர பாயிண்ட், இர்ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது. ஓகே, இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். இப்போ வந்துட்டு எக்ஸ் பவர் 1/2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த லெக்சரில் நம்ம எக்ஸ் பவர் 1/2 தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் லெக்சரில் நம்ம எக்ஸ் பவர் 1/3 பார்ப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும், அதனால தான். ஸோ எக்ஸ் பவர் 1/2 ஃபர்ஸ்ட் இதுக்கான கிராஃப் வரைவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 0 1 2 3 4 5. மீறி இங்கே 1 2 3 4. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதானே வந்துட்டு நம்மளோட ஆரிஜின். இப்போ வந்துட்டு எக்ஸ் பவர் 1/2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பொதுவாக ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதனுடைய டொமைன். அதாச்சும் ஏதாச்சும் ஒரு வேல்யூக்காச்சு அது அன்டிஃபைன்டாக மாறுதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 1/2. எக்ஸ் பவர் 1/2னா என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். இது வந்து ஒரு ரூட் ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் நான் வந்துட்டு எந்த வேல்யூ கொடுத்தனாலும் அதனுடைய ஸ்கொயர் ரூட் வேல்யூ தான் எனக்கு வந்து கொடுக்கும். இப்போ 4னா நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம், 2 தான் கொடுக்கும். அந்த மாதிரி இது வந்துட்டு இது வந்துட்டு ஒன்லி பாசிட்டிவ் ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெகட்டிவ்க்கு வேலையே கிடையாது, நெகட்டிவ் சைட் போகவே போக மாட்டாங்க. இப்போ இந்த டொமைன் பார்த்தீங்கன்னா
நமக்கு எந்தெந்த வேல்யூஸ்க்குலாம் அன்டிஃபைன்டு வருதோ அதை நம்ம ஒமிட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற டேர்ம்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து டொமைன் எடுப்போம். அதாச்சும் எனக்கு எந்த வேல்யூஸ் கொடுத்தாலும் எனக்கு டிஃபைன்டு வேல்யூஸ் வருதா, அப்போ அது ஏன் டொமைனில் இருக்கும். அப்படி பார்க்குறப்ப ஸ்கொயர் ரூட்டுக்கு நான் எந்த பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தனாலும் பிரச்சனை இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்கொயர் ரூட் 4, ஸ்கொயர் ரூட் 1 எல்லாத்துக்குமே எனக்கு வந்து வேல்யூஸ் கொடுக்கும். இன்கேஸ் நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1ன்னு எடுக்கிறேன், இதனுடைய வேல்யூ என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ரியலில் இது வந்து அன்டிஃபைன்டு. அதாச்சும் ரியலில் பார்த்தீங்கன்னா இது வந்து அன்டிஃபைன்ட், இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வந்துடும். அதாச்சும் இமேஜினரி அதில் வந்துட்டு இந்த டேர்ம் வருமே தவிர ரியலில் வராது. அப்போ என்னுடைய இன்புட்டில் எந்த ஒரு நெகட்டிவ் வேல்யூஸும் இருக்கவே கூடாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ என் கிராஃப் இங்கே மட்டும்தான் வரும், இந்த குவாட்ராண்ட்டுக்குள்ளார மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். ஏன்னா என்னோட அவுட்புட் அதுவுமே வந்து எனக்கு நெகட்டிவாக வரவே வராது. ஏன்னா நான் எடுத்துக்கிற இன்புட்டே 1, 2, 3 தான். அதுலேயும் ரூட் ஃபங்க்ஷன், ரூட்னா அதனுடைய ரூட்டை மட்டும் தான் கொடுக்குமே தவிர இங்கே சைன் சேஞ்சுக்கு வேலையே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒன்லி இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான் நம்மளோட கிராஃப் வந்து வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் எப்பயுமே டொமைன் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் செக் பண்ணணும். டொமைன் வந்து நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஏன்னா டொமைன் அண்ட் ரேஞ்ச் ரொம்ப 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 முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ 0 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0வும் 0 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்மளோட வேல்யூ வந்துட்டு 0லேருந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1 வர்றப்ப 1 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கும். அடுத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2னா என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? அதெல்லாம் இர்ரேஷனல் நம்பர்ஸ் தான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5, அதெல்லாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்துட்டு 2 தான். இருந்தாலும் மற்ற எல்லாமே வந்துட்டு நமக்கு இர்ரேஷனல் வேல்யூஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கும். 4மே வந்து நம்ம 2மே இர்ரேஷனல்குள்ளார வர்றதான். ஏன்னா வந்துட்டு நீங்கள் அந்த ஓவரால் அந்த நம்பர் சிஸ்டம்லாம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரியல்குள்ளார இர்ரேஷனல், ரேஷனல், அப்படியே நேச்சுரல், இன்டீஜர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், அப்படியே அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். அதனால் இர்ரேஷனல் நம்பர்ஸுங்கிறதுல நேச்சுரல் நம்பர்ஸும் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்து நமக்கு தப்பு இல்லை. இப்படியே வந்துட்டு இது போகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப ஒரு கிராஜுவல் க்ரோத்தாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ 2க்கு பார்த்தீங்கன்னா 1.414 தான் வரும். அடுத்து ரூட் 3க்கு பார்த்தீங்கன்னா அதே 1.6 சம்திங் வரும். இந்த மாதிரி க்ரோத் பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக போகும். கரெக்டாக இங்கே 4 வர்றப்ப தான் எனக்கு வந்து இங்கே 2 கிட்ட போகும். இதே மாதிரி இப்படியே தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் போகும். க்ரோத் சின்னதாக இருக்கும், ஆனால் மோனோட்டானிக்கலி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஓகே, அதாச்சும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரஃப்பாக ஒரு கிராஃப் பிளாட் பண்ணி இந்த கிராஃப் இப்படி தாண்டா போகும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே முடிச்சிட்டிங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம உங்களுக்கு எந்த ப்ராப்ளம், அதாச்சும் அந்த ஃபங்க்ஷனை வச்சு அந்த கிராஃபை வச்சு நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் விஷயம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கிராஃப் பிளாட் பண்ணிட்டோம். இதில் வந்து உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நம்புகிற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி ஒரு வேளை இல்லை சார் நீங்கள் சொன்னது எனக்கு புரியவே இல்லை சார் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பார்ட் உங்களுக்கு எது புரியலையோ உங்களுக்குன்னு கூட நான் தனியாக சொல்லித்தரேன். இல்லைனா உங்களுக்காகவே நிறைய பேர் அதே கமெண்ட் சொல்லியிருந்தீங்கன்னா திரும்ப இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க இப்போ வந்துட்டு இந்த கிராஃப் இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு நீங்கள் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இங்கே ஏன் சார் y = x கொடுத்துருக்காங்க, எக்ஸுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாச்சும் ஒரு முக்கியமான நோட்டு ஒன்று இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது நான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு x⁴1/2 வாங்க ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தெரிக்க விட்டுருவோம். ஓகே, நம்ம வரைஞ்ச கிராஃப் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 1க்கு வந்து 1, அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக தான் போகும், ஆனால் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் தான். டிக்ரீசிங், இன்க்ரீசிங், டிக்ரீசிங் இந்த வேலையே கிடையாது. தலைவர் வந்துட்டு அப்படியே ஏறுவார், அப்படியே பொறுமையாக ஏறுவாரே தவிர ஆனால் ஏறிட்டே போயிடுவார். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு திங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டொமைன். கிராஃபை வச்சு நீங்கள் சொல்லிடலாம் 0லேருந்து பாசிட்டிவ் மட்டும்தான் எடுக்குது. வெறும்னே என்னோட வேல்யூஸ் வந்துட்டு பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் மட்டும்தான். அதுவும் வந்துட்டு 0வும் வருது. ஆனால் பாசிட்டிவ்ல 0 வந்துட்டு பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ்லையும் வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ்லையும் வராது. அதுதான் 0வோட ஸ்பெஷாலிட்டி. அப்போ நம்மளோட டொமைன் எப்படி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்? R + யூனியன் 0 இப்படி தான் நீங்கள் வந்து எழுதணும். இல்லைனா வந்துட்டு இப்போ இன்டர்வெல்ல சொல்கிறீங்க அப்படின்னா 0, இப்படி சொல்லலாம். இது ரெண்டுமே கரெக்ட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸ் வரலாம். அதாச்சும் டொமைன் ரேஞ்ச் இது மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸில் நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பெரிய ஃபங்க்ஷன்ஸ் வரப்போ அப்படியே தட்டி விடு செதற விடுங்கிற மாதிரி அப்படியே நெக்ஸ்ட்னு போயிட்டே இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அடுத்து ரேஞ்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என் டொமைனே தான் ரேஞ்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்சர் வந்துட்டு இந்த டொமைனுக்குள்ளாரியே தான் வரும்.
இந்த டொமைனை தாண்டி எனக்கு வந்து வேறு எதுவுமே வராது. ஏன்னா எனக்கு 0 போட்டால் 0. அதே இந்த இன்ஃபினிட் வரைக்கும் இதுக்குள்ளாரையே தான் என் வேல்யூஸ் இருக்கும். ஆனால் எல்லாத்துக்குமே எனக்கு வேல்யூஸ் இருக்குது. அப்போ இதனுடைய ரேஞ்ச் பாயிண்ட்டும் R + யூனியன் 0. சேம் ஐடியா ஸ்டூடெண்ட்ஸ். எது டொமைனோ அதே தான் ரேஞ்சும் எனக்கு. அடுத்து சிமெட்ரிக். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஐடியா ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நான் பார்த்த எல்லா கிராஃப்மே நம்ம வந்து சால்வ் பண்ண மேக்ஸிமம் கிராஃபுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிமெட்ரிக் கான்செப்ட் இருந்துச்சு. ஆனால் இந்த கிராஃபுக்கு சிமெட்ரிக் கிடையாது. அதுதான் வந்துட்டு யதார்த்தம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி x² பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அப்போ வந்து சிமெட்ரிக் அபவுட் y ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். அது x³ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது வந்துட்டு சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜின், சிமெட்ரிக் அபவுட் ஆப்போசிட் குவாட்ரன்ஸ். அதாச்சும் நடுவில் ஒரு விஷயம் கட் பண்ணி ரெண்டு பக்கமும் இருக்குது, சேமாக இருக்குது. அதனால தான் இது வந்து சிமெட்ரிக் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே ஒரு சைடு தான் இருக்குது, மற்ற 3 சைடும் எம்டியாக இருக்குது. அப்புறம் என்ன ஐடியா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண முடியும்? அப்போ வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் என்னதுன்னா சிமெட்ரிக் கிடையாது. அதுதான் ஐடியா ஸ்டூடெண்ட்ஸ் உண்மை. ஒத்துக்க மனசு இல்லைனாலும் அதான் நெசங்கிற மாதிரி இவருக்கு வந்துட்டு சிமெட்ரிக் இல்லை. நோ சிமெட்ரிக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு சிமெட்ரிக் இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷன் ஈவனாகவும் இருக்க முடியாது, ஆடாகவும் இருக்க முடியாது. நெய்தர் ஈவன் நார் ஆட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். சிமெட்ரிக் கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். முக்கியமாக ஈவன் ஆட் ஃபங்க்ஷன் இந்த கான்செப்டுக்கெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா டப்பு 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 டப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு விஷயம் சிமெட்ரிக் இல்லை, ஒரு கிராஃப் சிமெட்ரிக் இல்லைன்னா அது ஈவன் ஃபங்க்ஷனும் கிடையாது, ஆட் ஃபங்க்ஷனும் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெய்தர் ஈவன் நார் ஆட். எப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈவன் ஃபங்க்ஷன் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? f of minus x is equals to f of x. இப்படி வந்துச்சுன்னா அது வந்துட்டு ஈவன் ஃபங்க்ஷன். கரெக்டாக மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஆனால் இந்த இடத்துல பாருங்க, f of minus xனா அதாச்சும் இந்த இடத்துல y is equals to square root of minus x. undefined மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம், மைனஸ் அது ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் வேல்யூ ரியலில் வரவே வராது, வாய்ப்பில்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன் கிடையாது. அடுத்து இது ஆடு ஃபங்க்ஷனாச்சும் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு ஃபங்க்ஷனுமே வராது. ஏன்னா இப்போ ஆடு ஃபங்க்ஷன்னா மைனஸ் இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வரணும். இந்த மாதிரி மைனஸ் எனக்கு உள்ளார இருக்குன்னா மைனஸ் வந்து எனக்கு வெளியே எடுத்துக்கிறதுக்கு ரியல்ல எந்த ஒரு ரூலுமே எனக்கு சொல்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் இந்த மாதிரி மைனஸ் இருக்குப்பா, நீ டைரெக்டாக வெளியே எடுத்துக்கோ, அப்போ வந்து மைனஸ் ரூட் எக்ஸாக மாறிடும். அப்போ ஆடு ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்னா இல்லை. இதுதான் வந்து நிறைய பேர் நீங்கள் வந்து தப்பு பண்ணுறக்கூடாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஈவன் இல்லைண்ணா சார் ஆடு இருக்கும் சார், ஆடுலாம் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆடு ஃபங்க்ஷன்லாம் இது கிடையாது. ஏன்னா இங்கே வந்துட்டு மைனஸ் வந்துட்டு வெளியே எடுக்கவே முடியாது. வெளியே எடுக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு ரூலுமே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நானாக எப்படி வெளியே எடுக்க முடியும்? அப்படி எடுக்க முடியாத காரணத்தினால இது ஈவனும் கிடையாது, ஆடும் கிடையாது. அப்போ இதுலேருந்து ஒரு ஜென்ரலைஸ்டு டேர்ம் எதுனா, ஒரு ஃபங்க்ஷன் சிமெட்ரிக்கா இல்லை அப்படின்னா, அதாச்சும் வெறும்னே ஒரு சைடு தான் இருக்குது அப்படின்னா அது ஈவன் ஃபங்க்ஷனும் கிடையாது, ஆட் ஃபங்க்ஷனும் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து பீரியாடிக் ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷனா? கண்டிப்பாக கிடையாது. நான் உங்களுக்கு சொன்னேன், இது வரைக்கும் நம்ம பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்த வரைக்கும் பீரியாடிக் ஃபங்க்ஷன் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே இல்லை. ஏன்னா பீரியாடிக் ஒன்ஸ் ஜீரோனா ஜீரோக்கு மட்டும்தான் ஜீரோ, வேறு மற்ற எந்த வேல்யூக்கு ஜீரோ கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுன்னு இது வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிற ஃபங்க்ஷன் தான், திரும்ப இறங்குற ஃபங்க்ஷன் கூட கிடையாது. அதனால இது வந்துட்டு பீரியாடிக் ஃபங்க்ஷன் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து 1-to-1 ஃபங்க்ஷன், ஆன்-டு ஃபங்க்ஷன். 1-to-1 ஆன்-டு ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத நான் ஃபஸ்ட்டே கிராஃபில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் ஃபஸ்ட்டு லெக்சரில் அதுக்கான ட்ரிக் என்ன அப்படின்ட்டு. அது ஒன்றும் பெருசாக இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் ஒரு கிராஃப் இருக்குன்னா நீங்கள் ஹரிசாண்டல் லைன் வரைகிறீங்கன்னா அந்த லைன் வந்துட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் டச் பண்ணிச்சுன்னா அது வந்துட்டு 1-to-1 ஃபங்க்ஷன். அதுவே 2-3 இடத்துல டச் பண்ணிச்சுன்னா அது ஆன்-டு ஃபங்க்ஷன். அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இந்த இடத்துல இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷனா அப்படின்னா எஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் தான். ஏன்னா எல்லாமே வந்துட்டு எனக்கு ஒரு இடத்துல தான் கட் ஆகுது, அதனால வந்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால இது வந்துட்டு 1-to-1 ஃபங்க்ஷன். அதுவே ஆன்-டு ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆன்-டு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன்,
கோடொமைன் மேட்டர்ஸ் லாட். கோடொமைன் தான் இங்கே விஷயமே. கோடொமைன் கரெக்டாக இருந்தால் ஆன்டு வரும், வராமலும் போகும். இந்த இடத்துல இன்கேஸ் நான் கோடொமைன் ஆறுன்னு எடுத்தேன்னா இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வராது. ஏன் வராது? நான் ஆல்ரெடி உங்களுக்கு போன லெக்சர்ஸில் சொல்லிருக்கேன். இதுக்கான ரூல் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது ஆன்டு ஃபங்க்ஷன் கிராஃப் மூலமாக கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, நான் எங்கே லைன் வரைஞ்சனாலும் அந்த கிராஃபில் வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக் ஆச்சு இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு பிளேஸில் கட் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து நான் ஆறுன்னு எடுத்திருக்கேன். ஆறுனா எல்லாமே டோட்டல் பெரிய கிராஃப் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இது வந்துட்டு சின்ன இடத்துல மட்டும்தான் வருது. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும்தான் வரான். மிச்சம் 3 குவாட்ரண்ட்டே இவன் கண்டுக்கவே இல்லை. அப்படி இருக்கிறப்ப ஆறுக்கு இவன் ஆன்டு ஃபங்க்ஷன் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பட் என் ரேஞ்சை நான் வந்துட்டு என் கோடொமைனை நான் இங்கே மட்டும் எடுக்கிறேன். ஆர் பிளஸ் யூனியன் 0 டு இன்ஃபைனைட் அப்படி நான் எடுத்தேன்னா இது வந்துட்டு ஆன்டு ஃபங்க்ஷன் வரலாம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆன்டுல மட்டும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கு. ஓகே. ஸோ அடுத்த மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது 1 to 1 ஆன்டு வந்துட்டு வரலாம், வராமலும் போகலாம். அப்படி வந்தால் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி வரலையா நாட் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு ஆன்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா டிக்ரீசிங் ஃபங்க்ஷனா, இது வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இது அப்படியே ஏறிக்கிட்டே தான். அதாச்சும் அது ஏறுறது வந்து ரொம்ப மெதுவாக தான் ஏறும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா என்னோட 100 வேல்யூஸ்க்கு என்னோட ஆன்சர் என்ன 10 தான். ஆனால் எனக்கு 101க்கு 10 பாயிண்ட் சம்திங்கில் வந்துடும். எப்படினாலும் அது க்ரோத் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா மோனோடானிக்னு சொல்லுவாங்க. மோனோடானிக் அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரிக்ட்லி. இந்த மாதிரி 2 டேர்ம்ல சொல்லுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இஃப் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கிராஃப் வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்காக இருக்குன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அது வந்து 1 to 1 ஃபங்க்ஷனாக இருக்கும். இது வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி. ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அது வந்து 1 to 1 ஃபங்க்ஷனாக இருக்கும். அதுவே எல்லா 1 to 1 ஃபங்க்ஷனும் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா நம்மளே நிறைய வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். 1 to 1க்கு வந்து எக்ஸ் கியூபும் வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் தான். ஆனால் அதனுடைய கிராஃப் எப்படி இருக்கும்? இன்க்ரீசிங் அஸ் வெல் அஸ் டிக்ரீசிங்கில் இருக்கும். ஆனால் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு இது வந்துட்டு 1 to 1 ஃபங்க்ஷன் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் வைஸ் வெர்ஸா கிடையாது, குழப்பிக்காதீங்க. ஓகே. ஸோ டெரிவேட்டிவ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா அதாவது டிஃப்ரென்சியேஷன், கண்டினியூசேஷன், இதெல்லாம் வந்துட்டு கேல்குலஸ்க்கு வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு டாபிக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்போ கேல்குலஸ்க்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரு கிராஃப் வந்துட்டு ஸ்மூத் அண்ட் கண்டினியூஸாக இருக்கணும். அதாச்சும் ஸ்மூத்தாகவும் இருக்கணும், கண்டினியூஸாகவும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியபிள் எவ்ரிவேர். அப்படி இல்லாமல் இப்படிலாம் போச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் ஸ்மூத் இல்லாத இடத்துலலாம் வந்துட்டு நாட் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும். நான் அது கேல்குலஸ் வர்றப்போ உங்களுக்கு இன்னும் டெப்த்தாக சொல்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிராஃப் அண்ட் ஸ்மூத்தாக தான் போகுது. ஸோ இது வந்துட்டு டிஃப்ரென்ஷியபிள் எவ்ரிவேர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கேல்குலஸில் இந்த கொஸ்டின் தெருக்கி விடுவாங்க. அதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியபிள் எவ்ரிவேரா, டிஃப்ரென்ஷியபிள் சம்வேரா, அப்படி இல்லைன்னா நான் டிஃப்ரென்ஷியபிள் அட்டுன்னு சொல்லி எந்த இடத்துல அது நான் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்குது அப்படி எல்லாத்தையுமே திருக்கி விடுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த இடம் வந்துட்டு ரொம்ப முக்கியம். டிஃப்ரென்ஷியபிள் கேல்குலஸ்க்கு தான் முக்கியமாக நம்ம இந்த கிராஃபை வந்து படிக்கிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் உங்களுக்கு இது வந்துட்டு டிஃப்ரென்ஷியபிள் தான். ஸோ வந்து y = √x x⁴ 1/2 வந்து உங்களுக்கு தெரியும். n × x⁴ n - 1 டிஃப்ரென்ஷியபிள் ஃபார்முலாவில் நீங்கள் வந்து √x எக்ஸுக்கு பதிலாக n இருக்க இடத்துல 1/2 சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் இந்த கிராஃப் நம்ம அனலைஸ் பண்ணது பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கொஷனில் கேளுங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகே. இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களும் ஜென்ரலைஸ்டாக சொல்லிருக்காங்க. இஸ் த போர்ஷன் ஆஃப் த பேரபோலா, அதாவது x = y² அப்படியே திருப்பி வருது. y² = x மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. போர்ஷன் ஆஃப் த பேரபோலா. அதுக்கப்புறம் விச் லைஸ் அபோவ் எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே தான் வரும் அப்படிங்கிற சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் டொமைன் 0 to ∞, ரேஞ்சும் வந்துட்டு 0 to ∞ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது ரெண்டும் வந்துட்டு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் கிராஃப் தான். இவங்க புக்கில் கூட எல்லாமே கொடுக்கல பார்த்தீங்களா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சிமெட்ரிக்கா, இது ஈவன் ஃபங்க்ஷனா, ஆட் ஃபங்க்ஷனா, நம்ம எல்லாமே வந்து சொல்லிருக்கோம்.
ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நோட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த நோட் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். இது தெரியலனா ரொம்ப கஷ்டம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஈஸியாகிடும், நம்மளோட ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக்கிறது தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். f of x is equals to x power n and g of x is equal to x power 1 by n னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஈச் அதர். அதாச்சும் மிரர் இமேஜ். ஃபர்ஸ்ட் இருங்க, நான் வந்து y equals to x வரைஞ்சிடுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு y equals to x ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்படி தான் வந்துட்டு இருக்கும். இந்த எக்ஸுக்கு மிரர் இமேஜாக வரும். இப்போ வந்து இருங்க, வேற இங்க் மாற்றிக்கிறேன், க்ரீன் எடுத்துப்போம். இப்போ வந்து நம்ம என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ் பவர் 1/2 பார்த்தோம். அதுக்கு எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துப்போம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் கிராஃப் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரில் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து எக்ஸ் பவர் 1/2 வரைய போகிறேன். எப்படி வரைய போகிறேன் அப்படின்னா மிரர் இமேஜ். ஃபஸ்ட்டு என்னோட டொமைன் எக்ஸ் பவர் 1/2க்கான டொமைனை நான் செக் பண்ணுறேன். டொமைன் என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் மட்டும்தான் எனக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும்தான் தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை எரேஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு மட்டும் இப்படி வரைகிற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எனக்கு இந்த சைடில் மட்டும்தான் எனக்கு வந்து வரும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த சைடு மட்டும் வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், இதை மிரர் இமேஜ் எக்ஸுக்கு அப்படியே எனக்கு மிரர் இமேஜ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ எப்படி வரும், இப்படி இருக்க கிராஃப் இப்படி மாறிடும். அதாச்சும் இப்படி போகிறத நான் அப்படி இன்வெர்ஸ் ஆக்குறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மிரர் இமேஜ் y equals to x-க்கு நான் அப்படியே இப்படி மேலே போகிறத அப்படியே இப்படி திருப்பி விட்டு கீழே கொண்டு வரேன். இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு இந்த மாதிரி தான் வரும். அதாச்சும் இப்போ நீங்கள் வரைகிறீங்கன்னா இதே தான் எக்ஸ் கியூபுக்கும் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட். எக்ஸ் பவர் 1/3க்கும் இதே கதை தான். இதே தான் எக்ஸ் பவர் 4 எல்லாத்துக்குமே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்படி போகிறத இப்படி தலைகீழ கவுத்து விட்டுரும், அதுதான் இன்வெஸ்ட் பண்ணி விட்டுரும். அதை தான் வந்துட்டு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான நோட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு பேசிக் கிராஃப், ஸ்டாண்டர்ட் கிராஃப். இதுல இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின்ஸே வராது. இது எல்லாமே வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். இதை வச்சு நீங்கள் இன்னும் இறங்கி நிறையா படிக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை வச்சு நீங்கள் மாடுலஸ் இப்போ எக்ஸ் பவர் 1/2 இருக்கா, நான் எக்ஸ் பவர் 1/2 மட்டும் தான் சொன்னேன். நீங்கள் என்னென்ன படிக்கணும்னா மாடுலஸ் வச்சு படிக்கணும், கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனை வச்சு படிக்கணும், அடுத்து ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனோட கிராஃப் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒன்னொன்றையும் நீங்கள் பார்க்குறப்ப அப்போ ஒன்னொன்றோட டொமைன் என்ன, இதனுடைய டொமைன் என்ன, இதனுடைய டொமைன் என்ன, இதனுடைய ரேஞ்ச் என்ன அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நீங்கள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு லெவலுக்கு மேலே அனலைசேஷனில் தெரிக்க விடணும். அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோதான் இந்த லெக்சர். இதுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி உங்களுக்கு புரியல அப்படின்னாலே எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட ஒரு கமெண்ட்ஸுமே எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சப்ஸ்கிரிப்ஷன் கூட நீங்க பிடிச்சா பண்ணுங்க, இல்லைனா பண்ணணும் கூட அவசியம் இல்லை. அது வந்துட்டு உங்களோட தனிப்பட்ட விருப்பம். கமெண்ட்ஸ் மட்டும் சொன்னீங்கன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். சரி, இந்தந்த விஷயத்தில் நம்ம கரெக்டாக பண்ணிருக்கோம், இந்தந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணிருக்கோம், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்க தெரிய வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதை மட்டும் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். Bye bye. Thank you, my dear students.